செய்திகள் தொடர்கின்றன. பாலியல் புகாரில் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்ட நித்யானந்தாவிற்கு தேவையான வசதிகள் கிடைக்கவில்லை என்று உண்ணாவிரதத்தை மேற்கொண்டுள்ளார். பெங்களூரு பிடதி ஆசிரமத்தில் பெண் உதவியாளர் ஒருவருக்கு நித்யானந்தா பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக புகார் வந்ததை அடுத்து நீதிமன்றத்தில் சரணடைந்தது தொடர்ந்து கைது செய்யப்பட்டார். அது தொடர்பாக பத்திரிகையாளர் தாக்கப்பட்ட வழக்கில் நேற்று ஜாமீன் பெற்று நித்யானந்தா கர்நாடக மக்களின் அமைதிக்கு பங்கம் விளைவித்து விட்டதாக கூறி மீண்டும் கைது செய்யப்பட்டார். அதைத் தொடர்ந்து மைசூர் சிறையில் தற்போது நித்யானந்தா அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் சிறைச்சாலையில் நித்யானந்தாவிற்கு தேவையான வசதிகள் செய்து தரப்படவில்லை என்று நித்யானந்தா உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். இதை காவல்துறையினர் பொருட்படுத்தாமல் விட்டுவிட்டனர். ஏழ்மையில் வாழ்ந்த நித்யானந்தா சாமியார் நிலையை அடைந்த பின்னர் தான் சொகுசு கார் என்று உல்லாசமாக சுற்றித் திரிந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நினைத்தாலே இனிக்கும் நெல்லை அல்வாவின் விலை உயர்த்தப்பட்டுள்ளதால் அல்வா பிரியர்கள் கடும் மனக்கசப்பில் உள்ளனர். நெல்லை என்றாலே அனைவருக்கும் நினைவிற்கு வருவது இருட்டுக்கடை அல்வா தான். இதற்காக வாடிக்கையாளர்கள் நீண்ட நேரம் வரிசையில் நின்று வாங்கி செல்வார்கள். கடைக்காரர்கள் அல்வாவை கண்ணாடி பையில் போட்டு கடைகளின் பெயர் பதித்த பிளாஸ்டிக் கவரில் போட்டு தருவார்கள். ஜூன் 1ஆம் தேதி முதல் நெல்லையில் பிளாஸ்டிக் பை தடை உத்தரவு போடப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து கடைக்காரர்கள் அல்வாவை வாழை இலையில் வைத்து காகிதம் சுற்றி விற்பனை செய்தனர். வெளியூர் வாடிக்கையாளர்களுக்கு பட்டர் பேக் எனப்படும் பையில் அல்வாவை போட்டு தந்துள்ளனர். இதனால் கடைக்காரர்களுக்கு கூடுதல் செலவு ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கிலோ 120 ரூபாயாக விற்பனை செய்யப்பட்ட அல்வா தற்பொழுது 150 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த திடீர் விலை உயர்வால் வாடிக்கையாளர்கள் திருநெல்வேலி அல்வா பிரியர்கள் அதிருப்தியில் உள்ளனர். திருநெல்வேலி அல்வாவின் சுவைக்கு காரணம் அந்த நகரில் பாயும் தாமிரபரணி ஆற்று தண்ணீர்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. மின்துறையினை தனியார் மயமாக்கும் புதுச்சேரி அரசின் முடிவை கைவிடுமாறு மின்துறை பொறியாளர்கள் மற்றும் தொழிலாளர் சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். புதுச்சேரியில் மின்துறையை தனியார் மயமாக்க அரசு முடிவு செய்ததை அடுத்து பொறியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் கடந்த மாதம் வேலைநிறுத்தம் செய்ய முடிவு செய்தனர். இந்த தகவலை அறிந்த அரசு உடனடியாக பொறியாளர் மற்றும் தொழிற்சங்கத்தினரிடையே பேச்சுவார்த்தை நடத்தியது. அப்பொழுது மின்துறை தனியார் மயமாக்குதல் முடிவு மாற்றப்படும் என்றும் அதற்கான அரசு ஆணை விரைவில் வெளியிடப்படும் என்று தீர்மானம் செய்யப்பட்டது. ஆனால் அரசு இதுவரை எந்த அறிக்கையும் வெளியிடாமல் மௌனம் காக்கிறது. இதைத் தொடர்ந்து பொறியாளர் மற்றும் தொழிலாளர் சங்கத்தினர் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினர். அந்த கூட்டத்தில் ஜூலை மாதம் 3ஆம் தேதி புதுச்சேரி அரசை கண்டித்து காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளனர். குடியாத்தம் RS நகரில் மாரியம்மன் கோவில் தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. குடியாத்தம் RS நகரில் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் தேர் திருவிழாவை முன்னிட்டு மாரியம்மனுக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. பின்னர் அம்மனின் தேரோட்டம் நடைபெற்றது. தேரோட்டத்தின் போது பக்தர்கள் தேர் மீது மிளகு, உப்பு ஆகியவற்றை வீசி வேண்டுதலை நிறைவேற்றினர். இதேபோல் விழுப்புரம் மாவட்டம் சங்கராபுரத்தை அடுத்த எடுத்தனூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவிலில் திருப்பணிகள் நிறைவடைந்ததையொட்டி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல்லை அடுத்த ராசிபுரம் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து நகை மற்றும் 1 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையர்கள் திருடி சென்றுள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள ராம் நகரில் வசிக்கும் சரவணன், கல்விக்கரசி தம்பதியினர் தாங்கள் கட்டியுள்ள புதிய வீட்டிற்கு குடியேறுவதற்காக தற்போது தங்கியிருந்த வீட்டை பூட்டிவிட்டு சென்றிருந்தனர். இதனை அறிந்த கொள்ளையர்கள் அவர்களின் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்து பீரோவில் இருந்த 29 பவுன் நகை மற்றும் 1 லட்சம் ரூபாய் பணம் ஆகியவற்றை திருடி சென்றுள்ளனர். புது வீட்டிற்கு சென்றுவிட்டு மீண்டும் பழைய வீட்டிற்கு சரவணன் தனது மனைவியுடன் வீடு திரும்பியபோது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். பின்னர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கவே சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கொள்ளை சம்பவம் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். நேற்று நடைபெற்ற யூரோ கால்பந்து போட்டியில் 4-0 என்ற புள்ளி கணக்கில் ஸ்பெயின் அபார வெற்றி. விவரம் இடைவேளைக்கு பிறகு.